சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பிருந்தாஷி சார் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். சார், நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க சார். வணக்கம். இன்றைய தலைப்பு மௌனம் மிகப்பெரிய ஆன்மீக சக்தி. மௌனம் மிகப்பெரிய ஆன்மீக சக்தி, இதுதான் இன்றைய தலைப்பு. மௌனம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். மௌனம்னா ஒரு அமைதி, சைலன்ஸ், பீஸ், அமைதி, இப்படி சொல்லலாம். மௌனம் பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு வாய்மொழியா நம்ம பேசுற பேச்சு இல்லாமல் இருப்பத ஒரு மௌனம், ஓசையற்ற தன்மைய நம்ம மௌனம்னு சொல்லுவோம். பட் நம்ம அதை மட்டுமே மௌனம்னு சொல்ல முடியுமான்னா அப்படி கிடையாது. வெறும் ஓசையற்ற தன்மை மட்டும் மௌனம் இல்லை, அதற்கு பல வகையில நம்ம அர்த்தம் சொல்லலாம். பட் நம்ம இப்போதைக்கு நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓசையற்ற, ரொம்ப வெளிப்படையா சொல்றதுன்னா பேச்சற்ற ஒரு தன்மை, பேசாம ஒரு மௌனமா இருக்கிறது அப்படின்றத நம்ம சாமானிய ஒரு வார்த்தையில சொல்லுவோம். அந்த மௌனம்ன்றது எப்படி மிகப்பெரிய ஆன்மீக சக்தியா மாறும் அப்படின்றதுதான் நம்ம அதை பத்தி தான் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவில் மௌனம் அப்படின்றது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமா மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை, அதை பயன்படுத்துற வார்த்தை. அதை சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க. அதற்கான ஒரு அந்த பயிற்சிக்கான ஒரு ஆன்மீக பின்புலம் இருக்கு. நம்ம அதை பத்தி கூட நம்ம சிந்திக்கலாம். மெதுவாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த மௌனம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல எழுகிற எண்ணங்கள் இல்ல நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளை நம்ம உடனடியா பேச்சு மொழியா வாய்மொழியா வெளிப்படுத்தாம இருக்கிறது மௌனம். அப்படி வெளிப்படுத்துவது உரையாடல். அப்படி நம்ம வெளிப்படுத்தாம இருக்கலாமா அத அப்படின்றது ஒரு கேள்விதான். பொதுவா என்ன சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு மொழி அதன் வெளிப்பாடு என்பது ரொம்ப சரியா பார்க்க போனா நம்ம என்ன உணர்றோமோ என்ன சிந்திக்கிறோமோ அதனுடைய ஒரு தெளிந்த வடிவமா அதை சொல்ல முடியாது. அதனுடைய ஒரு மருவிய விஷயம்தான் உரையாடல். நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றத நம்ம மொழியா வெளிப்படுத்தும் போது அது அப்படியே வெளிப்படுவதில்லை. அது வெறும் வார்த்தைகளா, அதை ஒரு மருவிய தன்மையா தான் வெளிப்படுத்த தவிர நம்ம உணர்ந்ததை முழுசா வெளிப்படுத்த முடியாது. சொல்லுவாங்க பொதுவாக கூட ஞானிகள், அந்த ஞான நிலை அப்படின்றத நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது அப்படின்னுவாங்க. அது மாதிரிதான் எந்த விஷயமும், நம்ம உணர்கிற விஷயமும் சிந்திக்கிற விஷயமும் முழுமையா 100% வார்த்தையால வெளிப்படுத்த முடியாது. அது ஒரு மருவிய தன்மையாவோ ஒரு குறையுள்ள தன்மையாவோ தான் அது வெளிப்படும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் உரையாடலோட மௌனம்ன்றது ரொம்ப சிறந்த ஒரு தன்மைன்றது. அப்படி வெளிப்படும் போது அதுல இருக்கிற குறைகள் இல்லாத ஒரு தன்மையில இருக்கிறது தான் மௌனம். அது ஒரு பெரிய ஆன்மீக சக்தியா எப்படி மாறும்? அது ஆன்மீக சக்தின்னு நம்ம ஒரு பெரிய விஷயமா கூட நம்ம பார்க்காம ஒரு எளிய தன்மையில மௌனம் என்பது நமக்கு எந்த வகையில பயன்படும்? அது ஒரு சரியான தன்மையா, ஆன்மீகம் மட்டும் இல்ல வாழ்வியலுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். நம்ம பொதுவாக கூட சொல்லுவோம், வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்ல பேச்சு திறமை, நாவன்மை இருக்கிறவங்க தான் ஒரு சிறந்த மனிதரா, உயர்ந்த மனிதரா, இல்ல திறம்பட்ட ஒரு மனிதரா மாறுவாங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். ஆனா மௌனம் எப்படி ஒரு உயர்ந்த தன்மையா மாறும் அப்படின்றது ஒரு முரணாதான் இருக்கு. நம்ம பொதுவா சமூகத்துல இருக்கிற ஒரு தன்மைக்கும் அந்த மொழி, அந்த வன்மை, பேச்சு வன்மை தான் ஒரு உயர்ந்த தன்மை என்று நம்ம நினைக்கிறதுக்கும், ஆனா மௌனம் அதற்கு எதிராக இருக்கிற மௌனம் எப்படி ஒரு உயர்ந்த விஷயமாகும், அது எப்படி ஒரு பெரிய ஆன்மீக சக்தி ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய முரணாதான் இருக்கும். ஆனா அந்த முரணுக்குள்ளதான் அதனுடைய அழகே இருக்கு. அதனுடைய நிஜத்தன்மை அந்த முரணுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா
உரையாடல் இல்ல அந்த நாவன்மை அப்படின்றது நம்ம எங்க அந்த நாவன்மை ஆகுதுன்னா, பொதுவா அந்த வெளிப்பாட்டு திறன், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டேலண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அந்த நாவன்மைன்னு சொல்றோம். அது எல்லாருக்குமே கை வர்றது இல்ல. அது ஒரு சில பேருக்கு நல்லாவே கை வரும், ஒரு சில பேருக்கு அது ஒரு சுமாரா இருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த வெளிப்பாட்டு தன்மை ரொம்ப பலவீனமாவும் இருக்கும். அப்படி பலவீனமா இருக்கிறவங்க திறமையற்றவர்களோ இல்ல நல்லவர்கள் இல்லையோன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு தன்மை இல்ல. வேறு சிலருக்கு ஒரு மிக திறமையான வெளிப்பாட்டு தன்மை இருக்கு. அவ்வளவு அப்படிதான் அதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு வகையில நம்ம இன்னும் அத ரொம்ப கூர்ந்து கவனிச்சா அந்த வெளிப்பாட்டு தன்மைக்குள்ள ஒரு மருவிய ஒரு பொய்மை தன்மையும் ஒரு நிஜமற்ற தன்மையும் நிறைய இருக்கும். ஒரு அழகியல் தன்மை இருக்கும். அதாவது ஒரு நிஜம் கடந்த ஒரு மெழுகிய அதை ஒரு அழகுபடுத்த ஒரு தன்மையை தான் நம்ம நாவன்மை, அந்த உரையாடல் திறன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்றா அது நிஜம் கிடையாது. மௌனத்திலிருந்து நம்ம அந்த உரையாடலா வரும்போது அந்த ஒரு நிஜத்தன்மை, அந்த மௌனத்தினுடைய நிஜத்தை அந்த உரையாடல் கடந்து விடுகிறது. அந்த நிஜத்தன்மையை மீறுது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மௌனம் அப்படின்றது ஒரு நம்ம வாழ்வியல் தன்மைக்கும் இல்ல ஒரு ஆன்மீக தன்மைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம பொதுவா நம்ம கண்கள் மூடினாலும் தியானம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதனுடைய முதல் தன்மையா மௌனம் தான் சொல்றோம். தியானம்னாலே மௌனமா அமைதியா இருங்க, அமைதியா கண்களை மூடி அமைதியா இருக்கிறோம் அப்படின்றதான் அந்த தியானத்தை தொடங்கப்படுது. அந்த தொடக்கமே அப்படிதான் இருக்கு. அந்த மௌனத்தின் வழியா தான் நம்ம தியானத்துக்குள்ளேயே போறோம். அந்த மௌனம் தியானத்தின் தொடக்கமா இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த மௌனம்ன்றதுனுடைய ஒரு முக்கியத்துவம் இப்படிதான் வருது. அதாவது மௌனம் என்பது என்னன்னா, உரையாடல் என்பது வெளிப்பாட்டு தன்மை உடையது, வெளிப்பார்வையுடையது. மௌனம்ன்றது உள் திரும்புதல், உள் பார்வை கொண்டது, உள் திரும்பும் தன்மை கொண்டது. இப்படிதான் நம்ம இத ரொம்ப சரியா கவனிக்கணும். ஸோ அந்த வகையில வாழ்வியலுக்கு அந்த நாவன்மை பேச்சு திறமை முக்கியமானாலும் உள் பார்வை, உள் பயணத்துக்கு மௌனம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான தன்மையா இருக்கு. அதனாலதான் நம்ம தியான விஷயங்கள்ல ரொம்ப முதன்மை விஷயமா சொல்றது அமைதியில இருக்கிறது. கண்கள் மூடி, உடல் தளர்ந்து, மனம் அதனுடைய தீவிரத்தன்மையை அடங்கி ஒரு அமைதிக்குள்ள போறது, ஒரு மௌனத்தன்மைக்குள்ள போறதுதான் தியானத்தினுடைய தொடக்கமா இருக்கு. அது தொடக்கம் மட்டும் இல்ல, அதனுடைய எல்லையும் அதுதான். அதாவது தொடக்கம்ன்றது ஒரு பாவனை, அது முழு தன்மையா நமக்குள்ள இருக்காது. ஆனா அது ஒரு பாவனையா நம்ம தொடங்குறோம். அந்த அமைதிய ஒரு செயற்கை தன்மையா நம்ம உருவாக்குறோம். மெல்ல மெல்ல அந்த அமைதியின் நிஜத்தன்மைக்குள்ள நம்ம போறதுக்காக தான் இந்த மௌனத்தை நம்ம பயன்படுத்துறோம். இது பயிற்சிகள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம விபாசனா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே பாத்தீங்கன்னா இந்த மௌனத்தன்மைக்கான ஒரு அந்த விபாசனா மெடிடேஷன்ன்றது இந்த மௌனத்தன்மையினுடைய ஒரு முக்கியமான கூரை, ஒரு டைமென்ஷனை கொண்ட ஒரு மெடிடேஷன் தான். எதுவுமே வேற எந்த பயிற்சியும் அங்க இல்ல. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி நில்லுங்க, இப்படி உட்காருங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அமைதியா இருங்க, அவ்வளவுதான். பல மணி நேரம், பல நாட்கள் எந்த ஒரு உரையாடல் மற்றும் எந்த ஒரு பேச்சு மற்றும் அமைதியா இருங்க அப்படின்றதுதான் அந்த விபாசனத்தினுடைய ஒரு முக்கியமான கூறு. அப்படி நம்ம அமைதியா இருக்க இருக்க நமக்குள்ள இருக்கிற எண்ண அலைகள் பாத்தீங்கன்னா நம்மளை அறியாம அமைதிப்படும். மௌனம்ன்றது சொல்றது அதுதான். அதாவது நம்ம முதல்ல மௌனத்தை தொடங்குதும் போது நமக்கு உள்ளுக்குள்ள எண்ண அலைகள், மன அலைகள் ரொம்ப வேகமா தான் இருக்கும். பட் தொடர்ந்து நம்ம அந்த மௌனத்தை கடைபிடிக்க அந்த எண்ண அலைகளும் மன ஓட்டங்களும் வெளிப்பாட்டு தன்மை எக்ஸ்பிரஷனே இல்லாம, அதாவது அதை தன்னை மொழியின் வழியா வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாததுனால தன்னை அறியாமையே அது ஒரு மௌனத்துக்குள்ள, ஒரு அமைதிக்குள்ள போகும். அதுக்குதான் அந்த வெளி மௌனத்தை சொல்றது. வெளியா நம்ம பேசாம அமைதியா இருக்கிற அந்த தன்மைன்றது மெல்ல மெல்ல அது உள்ள பரவி நம்மளுடைய மன ஓட்டங்கள்லயும் எண்ண ஓட்டங்கள்லயும் ஒரு தளர்வு தன்மையும் அங்கேயும் ஒரு அமைதிய, ஒரு மௌனத்தன்மையும் அது உள்ள பரவுது. நம்ம பொதுவா சொல்லுவோம்,
மௌனம்ன்றது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில ஆபத்துகளும் இருக்கு. ஏன்னா சில பேர் செயற்கையா மௌனம்னு சொல்லுவாங்க, ஆனா தீவிர செயல்பாட்டிலே இருப்பாங்க. மௌன விரதம்னு சில பேர் சொல்றவங்க பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஆனா உலகியல் வாழ்க்கையில ரொம்ப செயல்பாட்டு தன்மையிலே இருப்பாங்க. அது அது ஒரு அது பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அந்த மௌனத்தை வந்து ஒரு கடைப்பிடிக்கிறது, ஒரு செயல் மாதிரி கடைப்பிடிக்கிறது. அதாவது ஒரு செயலற்ற தன்மைக்குள்ள போறதுக்கு தான் நம்ம மௌனத்தை பயன்படுத்துறோம். ஆனா அதுவே ஒரு வேறு மாறி அந்த அந்த மௌனத்தையே ஒரு செயலா மாத்துற ஒரு ஆபத்து நிக்கிறோம். அந்த ஒரு இடமா அந்த மௌன விரதம்ன்றத ஒரு கவனமா இருக்கணும். மௌன விரதம்ன்றது யாரு கூடயுமே ஒரு தொடர்பற்ற ஒரு அமைதியான ஒரு உள் பார்வை இல்ல உள் உரையாடல் இருக்கலாம், அது தப்பு இல்ல. ஏன்னா முதல்ல நம்ம வந்து அந்த வெளி உரையாடல் குறைந்தால நமக்குள்ள உள் உரையாடல் நம்மளை அறியாம உருவாகும். அந்த உள் உரையாடல் அது நமக்கு வந்து வெளிப்படுத்த தன்மை தேவையில்லைன்றப்ப மெல்ல மெல்லமா அது அடங்கும். ஏன்னா நமக்குள்ள உரையாடல்ன்றது நமக்கு அது ஒரு தேவையற்ற தன்மை தான். பட் அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மௌனம்ன்றது வெறுமனே வெளியே பேசுற தன்மை மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள நமக்கு நாமே உரையாடி கொள்றது. அந்த தன்மையும் மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த தன்மைக்குள்ள போகணும். ஏன்னா நம்ம அந்த நுட்பம் உணரலன்னா, அந்த மௌனத்தினுடைய அந்த உள் தன்மையை நம்ம உணரலன்னா, அந்த மௌனம் என்பதே ஒரு பிரயோஜனமற்ற தன்மையா இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம மௌனம்ன்றது நம்ம உள் பயணத்துக்கு, உள் அமைதிக்கு நம்மளை தள்ளிட்டு போறதா இருக்கணும். ஏன்னா நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இயந்திரத்தனத்துக்குள்ள நம்ம சிக்கியிருக்கோம் நம்மள அறியாம. நம்மளுடைய ஒரு நீண்ட தொடர்ந்த இடைவெளியற்ற ஒரு செயல்பாடுன்றது நம்மள நிக்காம நம்மளே நினைச்சாலும் நம்ம நிக்க முடியாத ஒரு இயந்திர தன்மைக்குள்ள நம்ம சிக்கியிருக்கோம். அந்த இயந்திர தன்மைக்கான முதல் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்றது, அந்த பட்டனை ஆஃப் பண்ற முதல் விஷயம் மௌனம் தான். அப்படி நம்ம ஒரு மௌனத்துக்குள்ள போகும்போது அந்த இயந்திரம், பொதுவா எந்த இயந்திரமா இருந்தாலும் ஒரு சுவிட்ச் போட்டா உடனே நிக்காது. சில இயந்திரங்கள் அப்படி நின்னாலும் அதனுடைய செயல்பாடு கொஞ்ச நேரம் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹீட்டு, அந்த இன்ஜின் அவ்வளவு நேரம் இயங்கினதுக்கான அந்த தன்மை உள்ள இருக்கும். அது போலதான் நாமும் அந்த மௌனம்ன்றது நம்ம கடைபிடிக்கணும்னாலும் உடனே நமக்குள்ள இருக்கிற அந்த இயந்திரத்தன்மை நிக்காது. அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். மெல்ல நம்ம உள் மௌனம் மெல்லமா நிகழும். முதல்ல நம்ம வெளி மௌனத்திலிருந்து மெல்ல மெல்ல கடந்து அந்த உள் மௌனம் நமக்கு பரவும். அந்த பரவுதல் நீண்ட நேரத்துக்கு, நீண்ட காலத்துக்கு போகும்போது அது ஒரு நிலைத்த தன்மையா நம்மளை அறியாம மாறும். சோ அதுக்குதான் நம்ம வந்து இந்த மௌனத்தினுடைய ஒரு முக்கியமான சக்தியை உணர்றது. அந்த சக்தியை நம்ம உணரும் போது பொதுவா நம்ம அந்த மௌனம் ஒரு நீண்ட மௌனமா இருக்கும் போது நம்ம உடலுக்குள்ள ஒரு எனர்ஜி பரவுறதை நம்ம உணரலாம். நம்ம வந்து ஒரு நமக்குள்ள இருக்கிற ஒரு பதட்டம், பயம், ஒரு சோகம், இல்ல ஒரு எந்த ஒரு அதிர்வுகள் இருந்தாலும் அந்த அதிர்வுகள் மெல்ல மெல்ல அடங்கும் போது, மெல்ல மெல்ல தனியும் போது நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு ரியல் எனர்ஜி, நிஜ சக்தின்றது நம்ம உணரலாம். அந்த சக்தி வந்து நம்மள ரொம்ப ஒரு ஆற்றல் மிகுந்ததாகவும், அது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி தன்மையாகவும், ஒரு நிஜமான தன்மையாகவும் நம்மளை மாற்றும். அது நம்ம அந்த நிஜ சக்தியின் தரிசனம் கிடைக்கிறதுன்றது அந்த மௌனத்தின் வழியா தான். அந்த மௌனம் கடந்த நம்ம செயல்பாடா இருக்கும்போது ஏறக்குறைய அதனுடைய செயல்ன்றது ஒரு குறையுடைய, ஒரு பொய் கலந்த ஒரு எனர்ஜியா தான் அது இருக்கும். அந்த நிஜ எனர்ஜி இருக்காது. அந்த எனர்ஜிக்குள்ள ஒரு ஒரு தடைப்பற்ற, ஒரு குறையற்ற எனர்ஜியா தான் இருக்கும். ஆனா மௌனம், நீண்ட மௌனம்ன்றது மெல்ல மெல்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு நிஜ சக்திய தட்டி எழுப்போம். அப்படி அந்த நிஜ சக்தியினுடைய எழும்புதல், அந்த நிஜ சக்தியினுடைய உருவாக்கம் தான் நம்மளுடைய ஒரு உண்மையான தன்மைய நோக்கி நம்ம நகர வைக்கும். பொதுவா நம்ம ஆன்மீகம்ன்றது உண்மை தேடுதல்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவோம். அது இப்படிதான். அதாவது நம்மளுடைய ஒரு குறையுள்ள, செயற்கையான, ஒரு பொய்த்தன்மை கொண்ட ஒரு எனர்ஜியா, ஒரு கலப்பட சக்தியா நம்ம எனர்ஜி இல்லாம, நம்ம ஒரு நிஜ சக்தியான ஒரு எனர்ஜியை நோக்கி நம்ம நகர்த்துறதுக்கான முதல் படி இந்த மௌனம் தான். அதனால நம்ம வந்து இந்த மௌனத்தினுடைய ஒரு முக்கியமான கூரை நம்ம உணர்ந்து அதை பயிற்சியா நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதாவது மௌனம்ன்றது
பொதுவா முதல்ல செய்யும் போது நம்ம அந்த மௌன பயிற்சின்றது நம்ம தனிமையில யாரும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு இடத்துல நம்ம அதை தொடர்ந்து செய்யணும். அது பாத்தீங்கன்னா அது அந்த பயிற்சியினுடைய அந்த தன்மை, அந்த பயிற்சியினுடைய ஞாபகப்படுத்துதல் நம்மளை தொடர்ந்து மெல்ல 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 நம்மளை உள்ள நகர்த்திக்கிட்டு போகும். அந்த அந்த மௌனம்ன்றது நமக்குள்ள படியணும். பொதுவா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும் அந்த தியானம், அந்த மௌனம்ன்றது அந்த நேரத்துல அந்த மௌனமா அந்த தியானமா இருந்துட்டு வெளியே வந்தோன்னு வேகமா செயல்பாட்டுக்குள்ள போவாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு கவனத்தை கொடுக்கணும். அதாவது அந்த மௌனத்தை நம்ம கேரி ஓவர், அதை தொடர்ந்து கை கொண்டு நம்முடைய சாமானிய வாழ்வியலுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வரணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள பரவணும். அப்பதான் அந்த மௌனத்தினுடைய அந்த மௌன பயிற்சியினுடைய நிஜமான தன்மை இருக்கும். அப்படி இல்லாம அந்த மௌனத்துக்குன்னு ஒரு தனியா நேரத்தை ஒதுக்கிட்டு மற்ற நேரத்துலலாம் நம்ம தீவிரமா வாழ்வியலுக்குள்ள இயங்குவோம். மறுபடியும் நமக்கு அது சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சக்தியை கொடுக்கும். அந்த மௌனம்ன்றது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜியை கொடுக்கும். அந்த எனர்ஜி வந்தோன்னா அந்த எனர்ஜியை உடனே எடுத்து நம்ம வெளி உலக வாழ்க்கைக்கு அந்த எனர்ஜியை ட்ரெயின் பண்றது, அதாவது மறுபடியும் அந்த எனர்ஜியை வடிந்து போற அளவுக்கு நம்ம செயல்பாடுகளுக்குள்ள இறங்காம அந்த எனர்ஜியை உள்ளுக்குள்ளேயே பாதுகாத்து வச்சு அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்க்க முயற்சிக்கும் போது ஒரு நிஜ மௌனத்தன்மை உருவாகும். அந்த நிஜ மௌனத்தன்மைன்றது நம்மளுடைய செயல்பாட்டுக்குள்ளேயும் ஒரு அடிநாதமா இருக்கும். அதுதான் அந்த முக்கியமான ஒரு விஷயம். அதாவது முதல்ல மௌனம்ன்றது எந்த செயல்பாடுமற்ற ஒரு ஆழ்ந்த அமைதித்தன்மை தான். அது பயிற்சியின் வழியா மெல்ல 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 அது நமக்குள்ள பரவும் போது நம்மளுடைய அந்த செயல்பாட்டு தன்மைக்கு பின்னாடியும் நமக்குள்ள ஒரு மௌனம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மௌனத்தின் சக்தியில நமக்குள்ள இருக்கிற அந்த மௌனத்தின் வீரியத்தின் வழியா நம்ம செய்யும் போது அந்த செயல்பாடுகளுக்குள்ள ஒரு நிஜத்தன்மை, ஒரு உயர்ந்த தன்மை, ஒரு மேம்பட்ட தன்மை இருக்கும். பொதுவா நம்ம படைப்பு தன்மைன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கிரியேட்டருங்க இருந்தாலும் சரி, இல்ல பெரிய சாதனையாளர்கள், விளையாட்டு வீரர்கள், இல்ல ஒரு பெரிய உயர்ந்த இந்த சமூகத்துக்கான ஒரு உயர்ந்த சிந்தனையாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலோ இல்ல பயிற்சியோ இல்ல அதை கடந்தோ ஒரு ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பெரும் மௌனமும் பெரும் அமைதி இருக்கும். அந்த அமைதியிலிருந்து அவங்க கொண்டு வர அந்த வெளிப்பாடு, அந்த தன்மை தான் அவங்களுக்கு ஒரு அந்த கிரியேஷனுக்கான அந்த படைப்பு தன்மைக்கான ஒரு முழு சக்தியை கொடுக்கும். அந்த வகையில இந்த மௌனம்ன்றத நம்ம ரொம்ப கவனமா அந்த பயிற்சியோ சரி அதனுடைய அந்த வீரியத்தை ரொம்ப சரியா புரிஞ்சாதான் நம்ம அந்த பயிற்சிக்குள்ளேயும் அந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அந்த ஆன்மீக சக்தின்றது அதுதான். நமக்கு அமைதிய நம்ம வெளி அமைதி மெல்ல மெல்ல நமக்குள்ள இருக்கிற உள் அமைதியை தொடர்பு கொள்ளும் போது அங்க இருக்கிற ஒரு எனர்ஜி, அங்க இருக்கிற ஒரு சக்தி நம்மளுடைய வெளித்தன்மையான செயல்பாட்டுக்குள்ளேயும் பரவும் போது அந்த செயல்பாடு ஒரு உயர்ந்த தன்மையாகவும் அந்த செயல்பாடு ரொம்ப ஒரு அழகான ஒரு மேன்மையான தன்மையா மாறும். இதுதான் நம்மளுடைய அந்த மௌனத்தன்மையினுடைய ஒரு முக்கியமான நம்ம விஷயமா பார்த்தீங்கன்னா இயற்கை நம்ம நம்ம வாழ்வினுடைய நம்மளுடைய மனித தன்மையினுடைய டீவியேஷன் விலகுதலே பாத்தீங்கன்னா இயற்கையிலிருந்து நம்ம விலகுனது தான் நம்மளுடைய எல்லா துன்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு மூல காரணமே. அந்த இயற்கை தன்மை பாத்தீங்கன்னா எப்பயுமே இயற்கைக்குள்ள ஒரு மௌனம். நீங்க நம்மளே ஒரு அழகான ஒரு இயற்கை, ஒரு மரம், செடி, கொடி, யாரும் இல்லாத ஒரு தனியான ஒரு வானம், ஒரு நீர்நிலை, இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அறியாம நமக்குள்ள ஒரு மௌனம் கடத்தப்படும். நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு மௌனம் போகும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற அந்த இயற்கைக்குள்ள எந்த ஒரு மனித திரளும் எந்த ஒரு மனிதர்களின் ஆரவாரமற்ற ஒரு இயற்கைக்குள்ள எப்பயுமே ஒரு ஆழ்ந்த மௌனம் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் இயற்கைன்றது நம்ம எப்பயுமே ஒரு உயர்ந்த விஷயமா பார்க்கிறோம். வாழ்க்கையில நம்ம இயற்கையை வணங்குறதும் சரி, இயற்கையை பேணி காக்கிறதும் சரி, இல்ல இயற்கையை நம்ம ரொம்ப உயர்த்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இயற்கையில எப்பயுமே தவிர்க்க முடியாத ஒரு ஆழ்ந்த மௌனம் இருக்கு. அதனாலதான் என்னமோ அவங்களுக்கு அந்த மொழி, அதாவது இயற்கை எவ்வளவு தூரம் நம்ம
உலகம் தோன்றியதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயற்கைன்றது நமக்குள்ளேயே இருக்கு. இயற்கை விலகாம எங்கும் பரவி இருக்கு. இருந்தாலும் அந்த இயற்கைன்றது எந்த ஒரு ஓசைக்குள்ளேயோ ஒரு மொழிக்குள்ளேயோ இல்ல மனிதர்கள் மாதிரி வேறு வேறு செயல்பாடுக்குள்ளேயோ போகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மௌனம் தான். அந்த இயற்கைன்றது எப்பயுமே தனக்குள்ள ஒரு மௌனத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மௌனம் தான் நிஜத்தன்மை, உண்மைத்தன்மைன்றது. நம்ம அந்த இயற்கையிலிருந்து விலகுதல் தான் மௌனமற்ற தன்மை. மறுபடியும் நம்ம இயற்கையை நோக்கி நகர்றது தான் அந்த மௌனத்தன்மை. அதனாலதான் பொதுவா நம்ம சுற்றுலா போறதும் சரி, இல்ல எங்கன்னா ஒரு தனியா ஒரு இடத்த தேடி போறதும் சரி, அது நம்மள அறியாம ஒரு மௌனத்தை தேடி போறதுதான். அந்த மௌனத்தினுடைய அந்த உட்கூற அந்த உண்மை தன்மையை நம்ம உணரும் போது நம்மளே அந்த மௌனத்தை ஒரு பயிற்சியா பண்ணலாம். நமக்குள்ளேயே அந்த மௌனத்தின் வீரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகர்த்தி கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் நிகழும். பொதுவா நம்ம ஆன்மீக சக்தி அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கூட சாமானிய ஒரு டே டு டே லைஃப், தினமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கூட நிறைய இடத்துல மௌனத்தை கடைபிடிக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்கும். அது எவ்வளவு பேர் அதை நம்ம ஃபாலோ பண்றோம்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல நம்ம அறியாமலே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ இல்ல ஒரு பதட்டமோ இல்ல பயமோ முக்கியமா கோபம் வரும்போதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு கவனம் செலுத்தி ஒரு மௌனத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தா அந்த மௌனம் ஒரு சில மணித்துளிகள் ஒரு 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 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தொடர்ந்த ஒரு மௌனத்துக்கு அப்புறம் நம்ம அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அந்த விஷயத்துக்கான இருக்கிற எல்லா பின்புலங்களும் நமக்கு தெளிவா தெரியும். அதை எத்தனை பேர் அந்த பயிற்சியை மேற்கொள்றாங்க, எவ்வளவு பேர் உணர்றாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் சில பேர் அவங்கள அறியாமையே உணர்றவங்களும் இருக்காங்க, இதை கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம அதை ஒரு செயற்கையாவே கூட செய்யலாம். நமக்கு ஒரு கோபம் வரும்போதோ ஒரு கஷ்டம் வரும்போதோ இல்ல ஒரு மன சஞ்சலம் வரும்போதோ இந்த மௌனத்தை நம்ம ஒரு செயலா மௌனத்தை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்குள்ள ஒரு மௌனத்தை கொண்டு வரும்போது அந்த மௌனம்ன்றது ஒரு சில மணி துளிகள் தொடர்ந்து இருக்கும் போது அந்த ஒரு சில மணித்துளிகளுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம கவனிச்சோன்னா அந்த சூழ்நிலையினுடைய தன்மை நமக்கு ரொம்ப வெட்ட வெளியாகவும் ரொம்ப அப்படியே தெளிவாகவும் தெரியும். அதுவே நமக்கு ஒரு பெரிய வாழ்வியல நம்ம எந்த பிரச்சனையும் மற்றும் நேருக்கு நேர் சந்திக்கிறது, அந்த வாழ்வியனுடைய நிஜத்தன்மைக்குள்ள எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நகர்றதுக்கு இந்த மௌனம் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். பொதுவா நம்ம கூட சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனையா 1, 2 ஒரு 100 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1, 2, 100ன்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மௌனத்துக்குள்ள போறதுக்காக தான். நம்மள நமக்குள்ளான ஒரு மௌனத்துக்குள்ள தள்ளுறதுக்காக தான். நம்ம அது பொறுமைன்னு கூட அதை சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது பொறுமையா இருங்க அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு மௌனத்துக்குள்ள போறதுதான். அப்படி நம்ம ஒரு மௌனத்துக்குள்ள போகும்போது நம்ம ஒரு நிஜத்தன்மையை நோக்கி நகர்றோம். அதாவது நமக்கு வர அந்த கோபமோ இல்ல கவலையோ மற்ற எண்ணங்களோ பாத்தீங்கன்னா ஒரு கலப்படமுள்ள ஒரு செயல்பாடு தான். நம்ம ஒரு நிஜமற்ற ஒரு பொய்மை கலந்த ஒரு செயல்பாடுக்குள்ள நம்ம போய் விழுந்துடுறோம். அப்படி நம்ம விழும்போது அந்த செயல்பாடு அந்த நெகட்டிவிட்டி கொடுக்கிற எனர்ஜியை நம்ம எடுத்து மறுபடியும் அந்த எனர்ஜி வழியாவே நம்ம வாழ்வியல் இயங்கும் போது நம்ம கடைசியா ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள போறோம். பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை மாறுறது இல்ல வாழ்க்கையுடைய போக்கோ திசையோ மாறுறது பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த நெகட்டிவிட்டி தன்மை வழியா கூட மாறும். ஏதோ ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம் இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய துரோகம் இப்படி நிகழும் போது நம்ம பாத்தீங்கன்னா அந்த அந்த நிகழ்வுன்றது நமக்குள்ள ஒரு மௌனத்தை வெடிக்க வச்சு நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை செலுத்தும் போது நம்ம வேற ஒரு திசையை நோக்கி போறோம். பட் அப்படி போகும்போது சில நேரத்துல அது ஒரு வெற்றி மாதிரியும் தெரியும். நம்மள வேற ஒரு செயல்பாட்டுக்குள்ள அதை நகர்த்தி அதை ஏதோ நம்மளை செய்ய வச்சு
நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியலிஸா ஒரு பொருள் தன்மை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நிகழும் போது அது ஏதோ ஒரு வெற்றிக்குள்ள போற மாதிரி கூட தெரியும். பட் அதனுடைய உண்மையான விஷயத்த நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா அது வந்து ஒரு பொய்த்தன்மையும் கடைசியா அதற்கு பின்னாடி நம்ம என்ன அந்த துக்கத்துல தொடங்கினோமோ, என்ன கஷ்டத்துல நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போனோமோ, அதை விட ஒரு கஷ்டமான நிலைமைக்குள்ளதான் போவோம். அது இடைப்பட்ட காலத்துல நம்முடைய செயல்பாடுல நம்ம என்ன பண்றோனோ தெரியாம ஒரு நிதானமற்ற தன்மையில நீண்ட காலம் 5 வருஷம் 10 வருஷம் வாழ்நாள் ஃபுல்லா கூட இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம எந்த ஒரு நிகழ்வு நிகழும் போதும் நமக்குள்ள ஒரு மௌனத்துக்குள்ள ஒரு நிதானம் போய் ஒரு மௌனத்துக்குள்ள போகும்போது நம்ம நிஜமா என்ன செய்யணுமோ, நம்ம வாழ்வியல் தேவைக்காக நம்ம உண்மையா என்ன செய்யணுமோ, ஒரு படைப்பாற்றல் தன்மையுடைய, ஏன்னா ஒரு வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அந்த வாழ்வினுடைய ஒரு நிஜ தன்மையான செயல்பாடு எப்போ நிகழுதுன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா நம்ம வாழ்வதற்கு போது தான். நம்ம செயலோ சிந்தனையோ நம்ம சொல்லோ நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதற்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு படைப்புத்தன்மை இருக்கும்போது தான் அது ஒரு நிஜமான ஒரு செயல்பாடா இருக்கும். அதுதான் நம்ம பிரம்மான்னு சொல்லும் போதே ஒரு படைப்பு அப்படின்னு தான் நான் சொல்றோம். அந்த தன்மை நமக்குள்ளேயும் நம்ம செய்யற செயலுக்குள்ளேயும் இருக்கும்போது தான் அது ஒரு நிஜத்தன்மை இருக்கும். அந்த தன்மை ஒரு நீண்ட ஆழ்ந்த மௌனத்திலிருந்து வரும் தன்மை தான். ஆழ்ந்த மௌனம் நமக்குள்ள இருக்கும் போது, அந்த மௌனத்தோடு நம்ம ஒன்றி இருக்கும் போது, அந்த ஒன்றிய தன்மையில நம்ம செயல்படும் போது நிகழ்கிற எல்லாமே ஒரு படைப்புத்தன்மை கொண்டதுதான். அந்த படைப்புத்தன்மை தான் நம்மளுடைய நிஜத்தன்மை. அந்த படைப்புத்தன்மை சார்ந்த செயல்பாடு தான் நம்மளுடைய நிஜத்தன்மை. அந்த தன்மைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும், ஒரு பேரழகு, ஒரு பெரும் நளினம், ஒரு பெரும் சுகம், ஒரு பேரன்பு, இது எல்லாமே கலந்திருக்கிற ஒரு தன்மை தான் அந்த படைப்புத்தன்மை. அப்படி ஒரு வாழ்வியல் நிகழ்வுக்கு நமக்கு இந்த மௌனம்ன்றது ஒரு முக்கியமான காரணியா இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அதற்கு பல எல்லா பயிற்சியுமே அதாவது ஆன்மீகம் சார்ந்த நம்ம எந்த பயிற்சி செய்தாலும் அந்த பயிற்சியினுடைய ஒரு மறைமுகத்தன்மை, இன்டைரக்டா அதுக்குள்ள இருக்கிற தன்மை என்னன்னா மௌனம் தான். அந்த மௌனத்துக்குள்ள போறதுக்காக தான் நம்ம பலவேறுபட்ட பயிற்சிகள், பல தியானங்கள், பல முயற்சிகளை எடுக்கிறோம். அதை நம்ம நேரடியா உணர்ந்து நம்ம சாதாரண டே டு டே லைஃப்ல இதுக்காக தனியா நேரம் எடுக்காம, தனியா ஒரு இது இல்லாம, குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்களுடைய சமநிலையற்ற தன்மை இருக்கும்போது அந்த மௌனத்தை உள்ள கொண்டு வர்றது, இல்லைன்னா நம்ம ஒரு நேரம் எடுத்து நமக்குள்ள அந்த மௌனத்தை கொண்டு வர்றது. அப்படி நம்ம அந்த சாதாரண நேரத்துல நமக்குள்ள மௌனம் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு மன சஞ்சலம், மன கஷ்டங்கள் ஏற்படும் போது அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த தங்கி இருக்கிற மௌனம் நமக்கு உதவி பண்ணும். இல்லைன்னா அந்த நேரத்திலேயாவது நம்ம மௌனத்தை கொண்டு வரும்போது அந்த மௌனம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையினுடைய செயல்பாட்டுக்கு உதவும். ஸோ அந்த வகையில நம்ம ஒரு சில ஞானிகள்லாம் நமக்கு தெரியும் பேசாமே இருப்பாங்க. நிறைய ஞானிகள் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்துல நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு பேச தெரியும், அவங்களுக்கு ஊமை கிடையாது. இருந்தாலும் ரொம்ப நாளா பேசாவே இருப்பாங்க. நம்ம இந்தியாவில பெரிய ஞானி மெகர் பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு வட இந்திய ஞானி. ஒரு 40-45 வருஷம் பேசாமே இருந்தார். அவருடைய ஏதாவது வெளிப்படுத்தணும்னா வேறவருடைய வழிதான் அதான் வெளிப்படுத்தினாரு. அவருடைய ஒரு 45 வருஷமா அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவர் அந்த மௌனத்தினுடைய ஆழத்தை ரொம்ப அழகா உணர்ந்திருந்தாரு. அது இல்லாம சாதாரண ஒரு ஞானிகளே போய் நம்ம உக்காந்தா நம்ம பார்த்தா நம்ம கேள்வி கூட பட்டிருப்போம். பழைய ஞானிகள்லாம் பெருசா பேச மாட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்டாலும் சரி, இல்ல நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் சரி, சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மௌனத்தினுடைய ஒரு அழகையும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மைத்தன்மையும் தீவிரத்தன்மையும் அவங்க ரொம்ப தெளிவா உணர்ந்ததுனால அவ்வளவு சீக்கிரம் வார்த்தைக்குள்ள வரமாட்டாங்க. அந்த வார்த்தைன்றது, அந்த வெளிப்பாடுன்றது கரெக்டா சரியா இருக்காது. அந்த வெளிப்பாட்டுல ஒரு பொய்மை தன்மை இருக்கும். அப்படின்றதுனால அவங்க அந்த மௌனத்துக்குள்ளேயே இருந்துடுறாங்க. இதுதான் அந்த மௌனத்தினுடைய ஒரு முக்கியமான கூறு. ஸோ அந்த வகையில நாமும் நம்மளுடைய தினம் சார்ந்த டே டு டே வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல நம்மள ஒரு உயர்ந்த தன்மையை நோக்கி நகர்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு உயர்ந்த ஆன்மீக பயிற்சிக்குள்ள போறதா இருந்தாலும் சரி, இந்த மௌனத்தினுடைய முக்கியமான ஆழமான அதனுடைய
சக்தியை, அதனுடைய எனர்ஜியை, அதனுடைய டைமென்ஷனை நம்ம உணரும் போது, அதை நம்ம அறிந்து உள்நகர்ந்து செல்லும் போது நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய நிகழும். பொதுவா இந்த மௌனம்ன்றது என்னன்னா, ரொம்ப இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, உணர்வு நிலை, எமோஷனல்ல இருக்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் தன்மை, இல்ல அதுல இருக்கிற ஒரு எனர்ஜி வெளியேற்ற தன்மை, எமோஷனல அதனுடைய எமோஷனல் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆக்கி அதை தளர்ந்து அதை தளர்வாக்கி அறிவு தன்மையை அதிகப்படுத்தும். பொதுவா நம்ம கூட சொல்லுவோம், ஏதோ ஒரு எமோஷனல்ல பண்ணிட்டேன், ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல பண்ணிட்டேன் அப்படின்றது. அந்த மௌனம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி வசத்தையோ அந்த எமோஷனலையோ மெல்ல தளர்த்தி அடக்கி ஒரு அமைதிப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற இயற்கையிலேயே இருக்கிற ஒரு தெளிந்த அறிவு வெளிப்படும். அது ஒரு வெளிச்சம் அடையும். அந்த மறைஞ்சிருக்கிற அறிவு வெளிப்படும். அந்த தெளிந்த அறிவு நம்மள சரியான வழிகாட்டிய, நம்ம அந்த தெளிந்த அறிவு வந்துட்டாலே நம்ம எதுவும் சேர்த்தவல, அதுவே நம்மளை வழிகாட்டும். அதுவே நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சொல்லும். அப்படி நம்ம அந்த அறிவு தன்மையை பின்தொடர்ந்து போகும்போது நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகளுக்குள்ள எல்லா விஷயத்துக்குள்ளயும் ஒரு தெளிந்த தன்மை இருக்கும். இதுதான் அந்த மௌனத்தினுடைய முக்கியமான விஷயம். உணர்வுடைய கிளர்ச்சியோ இல்ல உணர்வுடைய ஒரு சமநிலையற்ற தன்மையை சரியாக்கி நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு தெளிந்த அறிவுத்தன்மையை வெளியே கொண்டு வந்து அந்த அறிவுத்தன்மையின் வழியா நம்ம வாழ்க்கையை அந்த அறிவுத்தன்மையை நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டியா மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான கூறு தான் இந்த மௌனம். இந்த மௌனத்தை நம்ம ஒரு பயிற்சியாவோ இல்ல வேற அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்தா கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிகழும். மௌனம்ன்றது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த மௌனம்ன்றது நம்ம வாழ்வியல எந்த ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பது. இந்த மௌனத்தை நம்ம எப்படி எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் எப்படி நம்ம இந்த மௌனத்தை பயன்படுத்துவது. தின வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல தியானமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி, இந்த மௌனம்ன்ற கூற, இந்த டைமென்ஷனை, இந்த முக்கியமான விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் நம்ம உணரும் போது, தெரியும் போதே அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியின் வழியா அந்த மௌனத்தினுடைய சக்தி, இதனுடைய உண்மைத்தன்மை, இதனுடைய தீவிரத்தன்மை, இதனுடைய அழகை நம்ம வெளிப்படுத்துறது தான் இந்த உரை நம்ம நிகழ்த்துறோம். இது சம்பந்தமா யாருக்காவது கேள்வியோ இல்ல எண்ணங்களோ இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. சார் நம்ம முடிச்சுக்கலாம், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். அதனால சரி, ஓகே. நன்றி.